தெய்வ தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன். இந்து சமய அறநிலையத்துறை உருவாகி 64 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தமிழர்களின் கோயில்களை கைப்பற்ற வேண்டும் என்ற சூழ்ச்சியால் அதை கலைத்துவிட்டு பக்தரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று போராட்டத்தை தூண்டும் என்றார் ஜக்கி. அவன் அது ஒரு பெரிய கதை. இந்த ஆலயத்தெல்லாம் பக்தர்கள்ட்ட கொடுக்கணும், எவன்டா பக்தன், யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா பாயை பொத்திக்கிட்டான் அந்த ஆள். யார் எல்லாத்தையும் இவன்ட்ட கொடுக்கணும். ஜக்கி உத்தரப்பிரதேச யோகி ஆதித்யநாத் போல தமிழ்நாட்டில் தன்னை வடிவமைத்துக் கொள்ள துடிக்கிறார். கொல்லைப்புறம் வழியாக பாஜக மூலம் முதல்வராகும் கொடூர திட்டமும் ஜக்கிகிட்ட இருக்கு அப்படின்னு இவர் கொண்டு தூக்கி போறார். சூரியனார் கோவில் ஆதீனம் உள்ளிட்ட 3 ஆதீனங்கள் ஜக்கியை பற்றி சொல்கிறாங்க. ஜக்கி உருவாக்கி நடத்தியிருக்கும் பீடமாகட்டும், தியான கூடமாகட்டும் எல்லாம் தமிழர் பண்பாட்டுக்கு முரணானது. ஆதியோகி சிலை அவரை போலவே இருக்கு. இதிலிருந்து ஜக்கியின் நோக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே உள்ள காட்டை அழித்து, அங்கிருந்த வனவிலங்குகளை அழித்து, மலைவாழ் மக்களின் இடங்களை பறித்து, யாரு ஆதீனம் சொல்றாங்க, டேய் கேளு ஈசா மையத்தை அமைத்திருக்கிறார் ஜக்கி.